கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூறாக்கள் மரியம், தாஹாவிலும் முந்தைய நபிமார்கள், குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தாருடைய வரலாறுகள் தான் வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வஃபதன்னாக ஃபுதூனா, உம்மை பல கட்டங்களாக நாம் சோதித்தோம் என்று. எப்படியெல்லாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நாம் சொன்னால் அது ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும். பிறப்பிலிருந்து அவங்களுடைய இறுதி கட்டம் வரை ஒவ்வொரு சோதனை எப்படி தாண்டி வந்தாங்கன்னு சொல்லி. இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற இந்த சம்பவங்கள், போர்கள், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். குர்ஆன் எந்த சமுதாயத்தை பற்றி சொல்லுகிறதோ இன்னைக்கு உலகத்தில் அந்த சமுதாயம்தான் எல்லா குழப்பங்களுக்கும் காரணமாக இருக்குது. அல்லாஹ் ஒரு கூட்டத்தை பிறருக்கு இன்னல் செய்வதற்கென்றே படைச்சிருக்கிறான். எல்லாருக்கும் இன்னல் செய்வதற்கென்றே ஒரு கூட்டத்தை படைச்சிருக்கிறான்னு சொன்னால் அந்த கூட்டம் யூத கூட்டம் தான். இந்த யூதர்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹுக்கே கூட தொந்தரவு கொடுக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் என்னென்ன சொன்னான்னு சொன்னால், அல்லாஹ் ஏழைன்னு சொன்னான், அல்லாஹ் பலவீனமானவன் சொன்னான். யார்? யூதர்கள். அல்லாஹ் பலவீனமானவன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமோடு சண்டை போட்டு அல்லாஹ்வால ஜெயிக்க முடியல, அதனால் அவர் கண்ணை பறிச்சிட்டான்னு சொன்னான். யார்? இந்த யூத கூட்டம். அல்லாஹ்வை பலவீனமானவன் சொன்னான். அல்லாஹ்வுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குதுன்னு சொன்னான். யதுல்லாஹி மக்லூலா, அல்லாஹ்வுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குது. எல்லாம் குர்ஆன்ல இருக்குதுங்க. அல்லாஹ்வை பற்றி ஒரு சமூகம் எப்படி சொல்கிறான்னு சொன்னால், அப்போ அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு விரோதி, மலக்குமார்களுக்கும் விரோதி. யார்? இந்த யூத கூட்டம். இவர்களுக்கு சில மலக்குமார்கள் பிடிக்காது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிடிக்காது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு ஆகாது. அல்லாஹ் குர்ஆன்ல அதையும் சொல்றான், குல் மன் கான அதுவல் ஜிப்ரீல். இப்போ இந்தந்த மலக்குகளுக்கெல்லாம் யார் எதிரியா இருக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ்வும் எதிரி தான் சொல்றான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் பிடிக்காது, மலக்குகளுக்கு எதிரியா இருக்கிறாங்க. எல்லா நபிமார்களுக்கும் இவர்கள் விரோதிகள். எல்லா நபிமார்களுக்கும். அவர்களுடைய பிரதான நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் எல்லா வகையிலையும் தொந்தரவு கொடுத்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உடலை கேலி செஞ்சாங்க. யார்? அந்த நபி. யார்? இந்த கூட்டம். எந்த அளவுக்குன்னா, அவருக்கு சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்குது, புகாரிலே வருது, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு விதை பெருசுன்னு சொன்னான். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட கூட்டமாக இருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் வெக்க சுபாவம் உள்ளவருங்க. குளிக்கும்போது மற்றவங்களோடு சேர்ந்து குளிக்காமல் தனியாக குளிப்பாங்க. இல்லைங்களா? தனியாக குளிப்பாங்க. இவர் ஏன் தனியாக